வணக்கம் குழந்தைகளா. நான் இன்னைக்கு ஒரு குட்டி டைனோசர் பத்திய கதை சொல்லப் போறேன். அது மற்ற விலங்குகளிடம் நண்பனா ஆச்சா இல்லையா அப்படின்றதாங்க இந்த கதை. வாங்க கதைக்குள்ள போகலாமா? கதையின் பெயர் சிரிக்கும் டைனோசர். ஒரு அழகான பசுமையான காட்டில் சூரியன் மெதுவாக உதித்து எல்லா இடங்களையும் பொன்னாக ஒளிரச் செய்தது. அந்த காட்டில் ஒரு விசேஷமான டைனோசர் வாழ்ந்தான். அவன் பெயர் ரெக்ஸி. ரெக்ஸி மற்ற டைனோசர்களைப் போல இல்லை. அவன் யாரையும் பயமுறுத்த மாட்டான். அவன் எப்போதும் சிரித்துக் கொண்டே இருப்பான். ஆனால் ஒரு சின்ன பிரச்சனை இருந்தது. காட்டிலுள்ள மற்ற மிருகங்கள் அவனை பார்த்தாலே பயந்து ஓடிவிடும். அதை நினைத்து ரெக்ஸி சோகமாக இருப்பான். ஏன் யாரும் என்னுடன் விளையாட மாட்டாங்க என்று தனியாக யோசித்தான். ஒருநாள் ரெக்ஸி மெதுவாக நடந்து கொண்டே இருந்தான். ஒரு சிறிய குளம் அருகே வந்தான். அங்கே ஒரு சின்ன வாத்து தண்ணீரில் மகிழ்ச்சியாக விளையாடிக் கொண்டிருந்தது. சப் சப் சப். அதை பார்த்த ரெக்ஸி சிரித்தான். அவன் மெதுவாக அருகே வந்து அன்பாக கேட்டான், ஹாய் குட்டி, நான் உன்னுடன் விளையாடலாமா? வாத்து திடீரென்று பயந்து, ஐயோ, நீ டைனோசர், என்னை சாப்பிடுவாயோ என்று நடுங்கியது. அதை கேட்ட ரெக்ஸி மெதுவாக சிரித்து, பயப்படாதே, நான் நல்லவன்தான். நான் நண்பர்களாக இருக்க மட்டுமே விரும்புவேன். யாரையும் பயமுறுத்த மாட்டேன் என்று சொன்னான். அவன் அமைதியாக அருகில் அமர்ந்தான். வாத்து அவனை கவனமாக பார்த்தது. உண்மையாவா என்று கேட்டது. ரெக்ஸி சிரித்து, ஆம், நான் உன் நண்பன் என்றான். அந்த நேரம் வாத்து மெதுவாக சிரித்தது. சரி, நாம் நண்பர்கள். அந்த ஒரு வார்த்தை ரெக்ஸியின் மனசை மகிழ்ச்சியால் நிரப்பியது. அவர்கள் இருவரும் சேர்ந்து விளையாட ஆரம்பித்தார்கள். தண்ணீரில் துள்ளினார்கள். மரத்தை சுற்றி ஓடினார்கள். சிரித்து சிரித்து மகிழ்ந்தார்கள். அந்த நேரத்தில் திடீரென்று வானம் கருமையாக மாறியது. காற்று பலமாக வீசியது. மழை பலமாக பெய்ய ஆரம்பித்தது. சின்ன வாத்து பயந்து, எனக்கு பயமாயிருக்கு என்று அழுதது. அத பார்த்த ரெக்ஸி உடனே அவனை தனது பெரிய உடலால் பாதுகாத்தான். பயப்படாதே, நான் இருக்கேன் என்றது. மழை மெதுவாக குறைந்து சில நேரம் கழித்து நின்றது. வானத்தில் அழகான வானவில் தோன்றியது. அத பார்த்த வாத்து மகிழ்ச்சியாக, நீ என் ஹீரோ என்று சொன்னது. அந்த காட்சியை பார்த்த மற்ற மிருகங்கள் மெல்ல ரெக்ஸியிடம் வந்தார்கள். நாங்களும் உன்னுடைய நண்பர்களா? ரெக்ஸி மகிழ்ச்சியாக சிரித்து, ஆமாம், எல்லோரும் நண்பர்கள் என்றான். அந்த நாள் முதல் காட்டில் அனைவரும் சேர்ந்து விளையாடினார்கள், சிரித்தார்கள், மகிழ்ந்தார்கள். ரெக்ஸி இனி ஒருபோதும் தனியாக இல்லை. அவன் எல்லோருக்கும் ஒரு நல்ல நண்பனானான். நினைவில் வையுங்கள், நல்ல மனசு இருந்தால் எல்லோரும் உன்னை நேசிப்பார்கள். கதையின் நீதி: வெளிப்புற தோற்றத்தை பார்த்து யாரையும் மதிப்பிடக்கூடாது. உள்ளத்தின் நல்லதைதான் உண்மையானது.